நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை, நம்முடைய நோய்களை, நம்முடைய பாவங்களை கல்வாரி சிலுவையில நமக்காய் சுமந்து தீர்த்தார். இந்த பேரின்ப நேரத்திற்கு உங்கள் யாவரையும் அன்பாய் அழைக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் உங்களோடு இணைந்து விசேஷமாய் இந்த வார்த்தைகளை தியானிக்கிற எல்லாரோடு இணைந்து நாம் வார்த்தைகளை தியானிப்போம். வாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் 14வது வசனம். சத்தமாய் வாசியுங்கள். மத்தேயு 5:14. வாசியம்மா, வாசி 16. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. அல்லேலூயா. உங்கள் வெளிச்சம் என்ன செய்ய வேண்டுமா? ஏன் பிரகாசிக்கணுமா? நம்மை சூழ்ந்து அந்தகாரத்தின் வல்லமை இருக்கிறது, நம்மை சூழ்ந்து இருளினுடைய அதிகாரம் இருக்கிறது. ஆண்டவருடைய வல்லமை நம்ம மேலே வரும் பொழுது அது நம்மை பிரகாசிக்க வைக்கிறது. அதுக்கு நாம் இடம் கொடுக்கணும். இருளும் ஒளியும் யுத்தம் செய்கிற, இருளும் ஒளியும் ஒன்றுக்கொண்டு மோதுகிற இடம் எங்கே தெரியுமா இருக்கு? அது யார் தெரியுமா? உட்கார்ந்துருக்கிற நானும் நீங்களும் தான். கரங்களை தட்டி சொல்லுங்க. ஏன்னா உங்கள் மூலமாக தான் ஒளி என்னன்னு வெளியே தெரிய போகுது. உங்கள் மூலமாக தான் இருளின் வல்லமை முறியடிக்க போகிறது. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, ஆண்டவர் நம்மை ஒளியாக மாற்றி இருக்கிறார். நம்மை பிரகாசிக்கும்படியாக அவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். நாம் பிரகாசிப்பதற்கு அவர் முழு உரிமையை கொடுத்திருக்கிறார், முழு வல்லமையை கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த ஆண்டவர் அவருடைய வல்லமையினால் அந்தகாரத்தை எப்படி மாற்றினார் என்பதை பாருங்க. வாசியுங்கள். ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் 1வது வசனம் 2வது வசனம். சத்தமாய் வாசியுங்கள். மற்றவர்கள் அதை தியானித்துக் கொண்டிருங்க. ஆதியாகமம் 1:1-2. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அடுத்தது, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. அல்லேலூயா. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனம் ஆண்டவருடைய சிருஷ்டிப்பின் தொடர்ச்சியை காண்பிக்கிறது. அது அந்த 1வது வசனத்துக்கு முன்பதாக பலவிதமான காரியங்களை நம்முடைய அறிவியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க, வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அது மிகப்பெரிய சத்தியமாக இருக்கிறது. அவைகளுக்கு பின்புதான் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனம் எழுதப்பட்டது. நல்லா பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் தன்னுடைய படைப்பில் இருக்கிற தடைகளை, வந்த தடைகளை, யாரோ மூலமாக வந்த தடைகளை, ஹசட்ஸ், அந்த தடைகளை அவர் மாற்றி அமைக்கிறார். பாருங்க, எவ்வளோ பெரிய ஆச்சரியமான செய்தி, எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான செய்தி. இவைகளை நீங்கள் வாசிக்க 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 இவைகளை குறித்து எழுதப்பட்ட அறிவியல் புத்தகங்களுக்கு கணக்கே கிடையாது. அந்த ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்துக்கு முன்னால் அவைகளை என்னெல்லாமோ சொல்கிறாங்க. அவைகளை குறித்து எழுதப்பட்ட ஆராய்ச்சி புத்தகங்களுக்கு கணக்கே கிடையாது. அங்கே தான் வரும் டார்வின் தியரி. அதை ஒரு சாரார் எதிர்க்கிறாங்க, ஒரு சாரார் ஒத்துக்கொள்கிறாங்க. அது மிகப்பெரிய ஒரு அறிவியலின் ஆச்சரியமாக பார்க்கப்படுகிறது. ஆண்டவர் அந்த 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் பார்க்கிறார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அதற்கு பின்பதாக அநேக காரியங்கள், அநேக மாற்றங்கள் உண்டாகி அவர் அந்த உலகத்தை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கிறது? பூமியானது வெறுமையும் ஒழுங்கின்மையும், ஆழத்தின் மேலே என்ன இருந்தது? இருள். ஆண்டவர் பார்க்கிறார்.
அந்த காரியத்தை ஆண்டவர் பார்க்கிறார். தான் நன்றாய் படைத்த பூமியானது இப்போ எப்படி இருக்கிறது? ஒழுங்கின்மையும் வெறுமையும் ஆழத்தின் மேல இருளும் இருந்தது. ஆனால் ஆவியானவர் அதற்கு மேலே அசைவாடி கொண்டிருந்தார். எல்லாம் கரங்களை தட்டி எல்லாரும், எத்தனை ஒழுங்கின்மையும் எத்தனை வெறுமையும் எத்தனை இருள் இருந்தாலும் ஆவியானவர் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆவியானவர் பூமியின் மேலே என்ன ஆனாரா? அசைவாடி கொண்டிருந்த. எப்படி நாம் ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் நம் மத்தியில் அசைவாடினாரோ, ஆண்டவர் எப்படி நேற்றைய தினங்களில் நம்ம மேலே இறங்கினாரோ, அதே போல அந்த அந்தகார வல்லமைகள் மேலே, ஒழுங்கில்லாத வல்லமை, அந்த காரியங்கள் மேலே, அந்த பெருமையான காரியங்கள் மேலே ஆண்டவர் தம்முடைய வல்லமையை அசைவாடி கொண்டு. எல்லாரும் கரங்களை தட்டி சொல்ல முடியுமா? எங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிலைமைகள் இருக்கும் என்றால் இந்த நாளில் ஆவியானவர் அசைவாடுவாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்க்கிறார் அந்தகாரத்தை, ஒழுங்கின்மையை, வெறுமையை, அதாவது ஒரு ஃபார்மட்டே இல்லாமல் இடத்துல முதலாவது ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் நான் நன்றாக இந்த வார்த்தைகளை தியானித்து பாருங்க. அவர் ஒழுங்குபடுத்தியிருக்க வேண்டும், இல்லைன்னா பெருமைகளை மாற்றி அமைத்திருக்க வேண்டும். அதெல்லாம் ஆண்டவர் அப்புறமாக செய்கிறார். அவர் முதலாவது செய்த செயல் என்ன? There will be a light. வாயை திறந்து சொல்லுங்க, வெளிச்சம் உண்டாவதாக. ஆண்டவருக்கு தெரியும் உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய சுற்றுப்புறத்தில், நீங்கள் படிப்பில், வேலைகளில், செய்கிற வேலைகளில், நீங்கள் எழுத உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில், உங்களுடைய சுற்றுப்புறத்தில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும், எத்தனை ஒழுங்கின்மைகள் இருந்தாலும், எத்தனை வெறுமைகள் இருந்தாலும், எத்தனை ஆழங்கள் இருந்தாலும், இன்று அவைகளுக்கெல்லாம் மாற்றம் வேண்டும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? என் சுற்றுப்புறத்தில், படிக்கிற இடத்துல, வேலை பார்க்குற இடத்துல, என்னுடைய திருமண வாழ்க்கையில் மாற்றம் வேண்டுகிறவங்க நிச்சயமாக உடைய கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, தேர் வில் பி எ லைட். வெளிச்சம் உண்டாவதாக. சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம், வெளிச்சம் உண்டாவதாக. அதுதான் ஆரம்பம். நம்ம நினைக்கிறோம் இது மாறினா இது மாறிடும், இந்த ஆள் மாறினா எல்லாம் கிடையாது மகனே, இல்லை மகளே. ஆண்டவர் விரும்புகிற காரியம் வெளிச்சம்தான் உண்டாக வேண்டும். அது எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கும். எல்லாரும் கரங்களை தட்டி சொல்லுவோமா? எங்கள் சுற்றுப்புறத்தில் நிச்சயமாய் நாங்கள் எதிர்பார்க்கிற மாற்றம் வர வேண்டும் என்றால், நாங்கள் எதிர்பார்க்கிற மாதிரி இந்த ஆள் மாறணும், இந்த ஆணை பிறப்பிக்க வேண்டும், இல்லை இது அப்படி போகணும் அல்ல. ஆண்டவர் எல்லாற்றையும் அறிந்தவர், ஆண்டவர் எல்லாற்றையும் தெரிந்தவர். சொல்றார், let there will be a light. என்ன சொல்லுங்க? வெளிச்சம் உண்டாவதாக. வெளிச்சம் உண்டாயிற்று, அது நல்லது என்று. அதன் பின்னால தான் வேதாகமமே எழுதப்பட்டதையா. கரங்களை தட்டி சொல்லுங்க, என்னுடைய ஆண்டவருக்கு தெரியும் எதை எப்படி மாற்ற வேண்டும், என்ன கொண்டு வந்தால் எது மாறும் என்பது தெரியும். உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்காது. ஆண்டவர் நினைச்சார்னா there will be a light, there will be a peace, there will be a miracle. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, there will be a light, there will be a miracle, there will be a miracle in your life சொன்னார்னா வெளிச்சம் உண்டாகும். வெளிச்சத்தை நல்லது என்று கண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. வெளிச்சத்தை நல்லது என்று கண்டார். ஏன்னா அதன் பின்னால தான் வேதாகமமே எழுதப்பட்டது. மனித குலம் உண்டானதுக்கு முன்னால என்ன உண்டாயிற்று? there will be a light. வாய் திறந்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. there will be a லைட். நம்ம தோன்றதுக்கு முன்னால, ஆதாமுடைய முன்னால வெளிச்சம் உண்டானதுனா வெளிச்சத்துக்கும் வார்த்தைக்கும் தொடர்பு உள்ளது. ஆமென் சொல்லுங்க. ஆண்டோடைய வார்த்தை வெளிச்சமாய் மாறினது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அந்த வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை வெளிச்சமாய் மாறினது. விசுவாசிகளா? ஆமென் சொல்லுங்க. அந்த வார்த்தை தான் சொல்லுது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருங்கள், உங்கள் வெளிச்சம்
பிரகாசிப்பதாக. உலகத்தில் அந்தகாரத்தை மாற்றின வார்த்தை நேர இப்போ உங்ககிட்ட வருது. என்ன சொல்லுது? இந்த அந்தகாரத்தை நீங்களும் மாற்ற வேண்டும். நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? வெளிச்சமாய் மாற வேண்டும். எல்லாரும் கரங்களை தட்டி சொல்ல முடியுமா? நாங்களும் வெளிச்சங்களாய் மாறுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தை வெளிச்சமாய் மாறினது. வார்த்தை வெளிச்சமாய் மாறும் பொழுது உங்கள் வாழ்க்கையும் மாறுதலை சந்திக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அந்த அந்தகாரத்தை அந்த வல்லமையை மாற்றின வார்த்தை நன்றாய் பாருங்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்பந்தான் புரிந்தது, வெளிச்சத்துக்கும் அந்தகாரத்துக்கும் அது கடைசி வரைக்கும் போராட்டம் என்ன செய்யும்? நடந்து கொண்டுதான் இருக்கும். நம்முடைய வெளிச்சம் இருளிலே பிரகாசிக்கும். இருளானது எங்களை என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா சொல்றீங்களா? ஹல்லேலூயா. நல்லா பாருங்க, ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தில் ஆண்டவர் இருளை மாற்றி வெளிச்சத்தை பிரகாசித்து, வெளிச்சத்தையும் இருளையும் ஆண்டவர் என்ன பண்ணாரா? வெவ்வேறாக பிரித்தார். சாத்தானுக்கு பொறுக்க முடியல. நான் நினைச்சேன் இதோட அழிஞ்சுது உலகம், ஐஸ் கட்டியாக மாற்றி வச்சிருக்கிறேன், இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது, அண்டார்டிகா மாதிரி உலகமே மாறி போச்சு. ஆண்டவர் தன்னுடைய வல்லமையினால் வெளிச்சத்தை உண்டாக்கினார். வெளிச்சத்தை நல்லதுன்னு பார்த்தார். அதை சாத்தான் மனதிலே வைத்திருந்தான். என் இருளை மாத்துறீங்களா? வெளிச்சத்தை கொண்டு வாரீங்களா? நான் விட மாட்டேன்னு சொல்லி என்ன பண்ணான்னு பாருங்க. வாசி ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். மார்க் எழுதின புத்தகம் 15வது அதிகாரத்தில் 23வது வசனம். சத்தமாய் வாசிங்க. மார்க் 15:23. சிலுவையிலே அவர் தொங்கின பொழுது என்ன உண்டாயிற்று? 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் என்ன உண்டாயிற்று? அந்தகாரம் உண்டாயிற்று. எல்லாரும் கரங்களை தட்டி சொல்லுங்க. சாத்தானுடைய கிரியைகளை பாருங்க. ஆதியாகமம் புத்தகத்தில் அந்த அகாரத்தை மாற்றி வெளிச்சத்தை ஆண்டவர் கொடுத்தார். அதே சாத்தான் மனதில் வைத்திருந்து அவரை சிலுவையில் உலகத்தில் உள்ள பாவங்கள், உலகத்தில் உள்ள சாபங்கள், உலகத்தில் உள்ள அக்கிரமங்கள் எல்லாம் அவர் மேலே வைக்கப்பட்ட பொழுது 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் என்ன உண்டாயிட்டு? அந்த ஏன் தெரியுமா? அந்த பழி வாங்கின காரியத்தை சாத்தான் மனதிலே வைத்திருந்து அவர் சிலுவையில் சாபங்களை சுமந்த பொழுது, அக்கிரமங்களை சுமந்த பொழுது, சமாதானத்தை உண்டாக்கின பொழுது அவன் என்ன பண்ணிட்டான்? 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் என்ன உண்டாயிட்டு? அந்தகாரம் உண்டாயிட்டான். அவன் நினைச்சான் இதோடு இந்த சகாப்தம் அழிந்தது, இனிமேல் ரட்சிப்பு என்று ஒன்று கிடையாது, இனிமேல் பாவ மன்னிப்பு என்று ஒன்று கிடையாது, இனிமேல் எல்லாம் என் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தது நினைச்சான். ஆனால் அங்கேயும் என்ன நடந்தது என்பதை வாசிங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதில் 24ல் 4வது வசனமும் 6வது வசனமும் சத்தமாய் வாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 4ம் 6ம். அதை குறித்து மிகுந்த கலக்கமடைந்து இருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அந்த அந்தகாரம் எங்கே மாறினது? 3வது நாள் அந்த அதிகாலை வேளையில் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். அங்கே ஒரு மிகப்பெரிய பிரகாசம் உண்டானது. கரங்களை தட்டி சொல்லுங்க. ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் உண்ட வெளிச்சம், அந்த வெளிச்சத்தை ஆண்டவர் தன்னுடைய சிலுவையின் காட்சிகளில் சாத்தானால் ஏற்படுத்தப்பட்ட அந்த அந்தகாரத்தை அழித்து 3வது நாளில் அவர் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நம்மை மாற்றும்படியாக அவர் உயிர்த்தெழுந்தது எவ்வளோ பெரிய பாக்கியமான செய்தி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த வெளிச்சம் அந்தகாரத்தை எல்லாம் மாற்றி அமைப்பதாக. எல்லாரும் ஆமென் சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா.
சிலுவையில் உண்ட அந்த அந்தகாரம் எல்லாரும் நினைச்சாங்க இதோட முடிஞ்சது, இனிமேல் தேர் இஸ் நோ மோர் ஜீசஸ், இயேசு இன்னும் ஒன்றும் கிடையாது, தேர் இஸ் நோ மோர் ஜீசஸ் நினைச்சாங்க. மூன்றாவது நாள் காலை வேளையில் அந்த ஸ்திரீகள்லாம் ஓடி போய் பார்க்கும் பொழுது வெளிச்சம் பிரகாசித்தது. நீங்கள் மரித்து உயிர்த்தவரை இங்கே வந்து பார்க்கிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் என்ன ஆனார்? உயிர்த்தெழுந்தார். அந்தகாரம் மாறி வெளிச்சம் உண்டானதையா. எல்லாரும் சந்தோஷமாக சொல்ல முடியுமா? நம்முடைய வாழ்க்கையில் அந்தகாரத்துக்கும் வெளிச்சத்துக்கும் கேக் ஆஃப் ஆர் நடக்கும் பொழுது நீங்கள் சோர்ந்தே போகாதீங்க. கண்டிப்பாக அந்தகாரம் உங்கள் மூலமாகத்தான் அழிக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்ல முடியுமா? அந்தகாரமும் இருளும் ஒன்றை ஒன்று எதிர்க்கிற ஸ்தானம், இடம் வேற ஒன்றும் கிடையாது. உட்கார்ந்துருக்கிற நீங்களும் நானும் தான். வேற எங்கேயும் போய் அது முட்ட முடியாது. அது உங்ககிட்ட தான் தோல்வியை அந்தகாரம் சந்திக்கும். வெளிச்சம் உங்ககிட்ட தான் வெற்றி வாகை சூட போகிற. எத்தனை பேர் விசுவாசிகள் ஆமென் சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவர் சூழ்நிலைகளை பிரகாசிக்க பண்ணினார். அடுத்ததாக ஆண்டவர் ஒன்றை செய்கிறார் பாருங்க. அங்கே வாசியுங்கள். ஆண்டவர் மனிதனை பிரகாசிக்க பண்ணுகிறார். யார பண்றாரு? மனிதர்களை, ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்களை அந்தகார வல்லமையிலிருந்து ஆச்சரியமான ஒளியாக மாற்றுகிறார். அவர் மனிதர்களை இலுமினேட் பண்ணுகிறார், பிரகாசிக்க பண்ணுகிறார். அதனால தான் ஒரு வசனம் இப்படியாக வரும். வாசியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் 9வது வசனம். சத்தமாய் வாசியுங்கள். யோவான் 1:9. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்துல எந்த மனுஷனையும், சத்தமா சொல்லுங்க சொல்லுங்க, எந்த மனுஷனையும், சத்தமா சொல்லுங்க பாப்போம், எந்த மனுஷனையும் இலுமினேட். ஆங்கிலத்தில் இலுமினேட். நீங்க உங்களுக்கு தெரியும், அது எந்த பொருளாக இருந்தாலும், அது எந்த சப்ஸ்டன்ஸாக இருந்தாலும், அதனுடைய வெப்பநிலையை நீங்கள் அதிகரிக்க அந்த பொருளுக்கான ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை வந்துச்சுன்னா அது ஒளிர ஆரம்பிக்கும். நம்மளும் அப்படித்தான். நம்ம பாடியில் நீங்கள் டெம்பரேச்சர் அதிகமாகிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு டெம்பரேச்சரில் அது அப்படியே எரிந்து ஒளிர ஆரம்பிக்கும். கம்பி, கட்டி, கல் எல்லாமே அப்படித்தான். ஆண்டவருடைய வல்லமையும் எந்த மனுஷனையும் அது என்ன பண்ணுமா? பிரகாசிக்க பண்ணும். சத்தமா சொல்லுங்க, பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க. எந்த மனுஷனையும் ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய அன்பு என்ன செய்யுமா? பிரகாசிக்க செய்யும். இப்போ நம்ம ஒன்று சொல்லக்கூடாது. என்ன தெரியுமா? இவரெல்லாம் ரட்சிக்கப்பட மாட்டார் ஐயா. எப்படி? இவரெல்லாம் ரட்சிக்கப்பட மாட்டார் ஐயா, இவரெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஐயா, இவங்கிட்டலாம் நான் போய் சொன்னால் நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னால், வார்த்தை என்ன சொல்லுது? எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற உங்களையே ஆண்டவர் மாற்றினா அவங்கள மாற்ற முடியுமா? முடியாதா? ஆமீன் சொல்லுங்க. உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. நம்ம எல்லாரும் சொல்லுவோம், என்னையே ஆண்டவர் மாற்றினார்னா அந்த பிள்ளைகளை மாற்ற முடியுமா? முடியாதா? நிச்சயமாய் முடியும். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி. அந்த ஒளி என்ன பண்ணுச்சா? சத்தமாய் வாசியுங்கள். அப்போஸ்தலர் 12:8. சவுல் என்கிறவரை பவுலாக மாற்றினது. எல்லாம் தெரியும் அவருக்கு. அதனால தான் ஞாகமான் பலசாலியாய் இருந்தாலும் அவன் எப்படி இருந்தானா? குஷ்டரோகி. அதோடு முடிஞ்சது, அவ்வளோதான். அதே மாதிரி சவுல், அவர் எவ்ரிதிங் ஹி ஹேஸ், எல்லாம் தெரியும். ஆனால் அந்தகாரத்தின் மகன், அந்த மகனை தொட்டாச்சுன்னா அந்தகாரத்தினுடைய அஸ்திபாரங்களே அசைக்கப்படும். கையை தட்டி சொல்லுங்க. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி என்ன பண்ணிச்சான்? பவுலை சவுலாய் மாற்றினது. என்ன பண்ணுச்சு? அவர் தமஸ்குவுக்கு போகின்ற பொழுது மிகப்பெரிய பிரகாசம் அவர் மேலே
விழுந்தது. பிரகாச ஒளி பட்டு, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான். எப்பா நீ அந்தகாரமாக இருக்கி, ஏன்பா நீ வெளிச்சத்தை மறைக்கிற? ஏன்பா வெளிச்சத்துக்கு உள்ள வர? தள்ளிப்போ, ஒன்று வெளிச்சமாய் மாறிவிடு. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? மகனே மகளே, உன் வாழ்க்கை அந்தகாரமா வெளிச்சமா என்பதை இன்று சற்று உற்று நோக்கி கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை, எங்களுடைய ஒளி அந்தகாரத்தில் பிரகாசிக்க வேண்டும். அதுதான் உண்மையான ஒளி. ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.